துலா ராசி ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி. எல்லாரும் எல்லாருடைய மனதையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க முடியாது. ஆனால் துலா ராசி என்பர்கள் மட்டும் எல்லாருடைய மனதையும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு நியாய உணர்வு உள்ள ஒரு நபர்கள் இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே காதல் கிரகம் சுக்கிரன். அதனால தான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக நின்று உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளை அவ்வளோ மதிப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிறத பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே நீதி நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே சனி பகவான் உச்சம் வரக்கூடிய ஒரு வீடு. அதனால தான் இந்த துளாராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. சனி பகவான் உச்சம் வரக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தொழில் கரெக்டாக அமையும். அதில் கரெக்டாக அமையலைன்னா கூட இவங்களே தேடி போய் ஒரு சுயமாக ஒரு தொழில் தொடங்கி அதில் மூலியமாக நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம். பழகிறதுக்கு அப்படிங்கிறது இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. இவங்கள மாதிரி யாரும் பழகவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அன்பாக பழகுவாங்க. ரொம்ப நாள் பேசின மாதிரி ஒரு அன்பாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் அநியாயத்தை கண்டால் கொஞ்சம் பொங்கிடுவாங்க. மற்றபடி இந்த துளாராசி என்பர்களுக்கு தேவையில்லாமல் நெகட்டிவாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்துலேயும் சமநிலையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஒரு வேலையே ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா எனக்கும் ஈக்குவல் சம்பளம் உனக்கும் ஈக்குவல் சம்பளமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இதில் எந்த ஒரு விதத்துலையுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப நியாய உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய மனதையும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. பேசும் திறன் படைத்தவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் இவங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு சமாதானமாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான். சண்டை சச்சரவுனா அவங்களுக்கு பிடிக்காது. சமாதானம் பேசுகிறீங்களா சொல்லுங்கள், நான் சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அழகுல அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருள்லாம் வாங்கணும்னா கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். யாரையும் காயப்படுத்த விரும்பவே மாட்டாங்க. எல்லோருடைய மனதையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவேற்றணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி, நம்மளுடைய துளாராசி என்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா குடும்பம்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிரிஞ்சு போகிறது, தனியாக இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. தனி குடும்பமாக வாழ்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறது தான் பெரும்பாலும் துளாராசி என்பர்கள் விரும்புவாங்க அப்படின்னே சொல்லலாம். பெற்றோரை ரொம்ப மதிப்பாங்க. பெற்றோருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப பொறுப்புணர்வோடு இருந்து அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் உள்ள இருக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் கருத்து கேட்டு ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணுவாங்க. இவங்க முடிவு எப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் இருக்கும். ஆனால் இவங்க போடுற முடிவு அந்த ஃபைனல் முடிவு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த முடிவை எக்காரணத்தை கொண்டு இவங்க மாற்றிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உறவுகளை அவ்வளோ மதிப்பாங்க, அவ்வளோ நேசிப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள். இவங்கள மாதிரி யாராலையும் நேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களுடைய கௌரவத்துக்கு எந்த இடத்துலையுமே இடைஞ்சல் வந்துடக்கூடாது. அதை பார்த்து செய்வாங்க. இவங்களை ஒருத்தர் மதித்து ஒரு வார்த்தை கேட்டாங்க அல்லது ஒரு ஆலோசனை கேட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இவங்களை மதிக்கலை, இவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு துளாராசி என்பர் ஒரு வீட்டில் இருக்காங்க, எல்லாரும் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுறாங்கன்னா இவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த இடத்துல நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துடைய அன்பு ஆதரவு எல்லாமே இந்த துளாராசி என்பர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுமே குடும்பத்தோட ஒன்றிணைந்து வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தோட ஒரு தூணாக தான் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. பொதுவாகவே துளாராசி என்பர்கள் உதவி செய்ய எந்த இடத்துலையுமே தயங்க மாட்டாங்க. ரகசியங்களை ரொம்ப காப்பாற்றுவாங்க. அதே நேரத்தில் யாருக்காவது ஒரு ஆலோசனை வழங்கணும் அப்படின்னா முன்னாடி போய் ஆலோசனை வழங்குறது, நண்பருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா முதல்ல போய் உதவி செய்கிறது, உண்மையாக இருப்பாங்க.
நண்பருக்கெல்லாம் உறவுகளுக்கெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சண்டை போடுறது, இந்த பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனவாதிகளாக தான் இருப்பாங்க. ஒரு சில பொருட்கள் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வாங்க. இந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வாங்க. மற்றபடி பெரும்பாலும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது கொஞ்சம் சிக்கனவாதிகளாக தான் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, ஆடம்பரத்தை பெரும்பாலும் அளவோடு இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பரத்தை கொஞ்சம் விரும்புவாங்க. பொதுவாகவே இந்த துளாராசி அப்படின்னாவே அழகில், கலையில், இசையில் இதெல்லாம் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்குறது இதெல்லாமே இயல்பாகவே இந்த துளாராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கணும், ஆடம்பரமாக வாழணும், நீட்டாக வாழணும், இயற்கையாக வாழணும், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் வெளியில் பயணம் போகிறது, சுற்றுலா தலங்களுக்கு போகிறது இதெல்லாமே இந்த துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த துளாராசி என்பவருக்கு வீட்டு உணவு பிடிக்குமா, ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் உடனடியாக போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த துளாராசி என்பவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய துளாராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்து செஞ்சிங்கனாலும் அதை சரியான நேரத்தில் முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் இந்த துளாராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். சந்திரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். அதே நேரத்தில் புதுசாக ஒரு நபர்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தெய்வ நம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு பழமையான கோவிலுக்கோ சென்று வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும். உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே வருகின்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல முக்கியமாக முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு பய உணர்வு, ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே கொஞ்சம் சரியாகும். இந்த காலகட்டத்தில் தைரியமாக நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். பெரும்பாலான கிரகங்கள் அப்படி இருக்கிறதுனால பெருசாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தைரியமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால எந்த சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை தீர்க்கிற அளவுக்கு உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பாங்க. அதன் மூலிமா உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக முடிவு எடுக்கும்போது எதையுமே அவசரம் காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக நீங்கள் எப்பவும் போல் செயல்படுவீங்க இல்லையா, அந்த மாதிரி செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரம் காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சில வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அந்த ஆர்டர் கொஞ்சம் கை நழுவி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி பண்ணினீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது கட்டளை இடுற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கட்டளை இடுற மாதிரி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் அன்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. நீங்கள் அதிகாரமாக சொல்லும்போது எந்த வேலையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்காது அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது வாக்குவாதம் செய்கிற மாதிரி பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. பொதுவாகவே நீங்கள் பொறுமையாக பேசக்கூடிய ஒரு ஆள்கள் தான். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காது. பெருசாக சிக்கல் எதுவும் ஏற்படாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அந்த வல்லமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். அரசியல்
அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றமான கிரக அமைப்பு தான். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு, சக தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்கிட்ட பேசும்போது வாக்குவாதம் செய்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட வேண்டாம். அவங்களும் உதவிகரமாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் செய்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய கஷ்டம்லாம் நீங்கி ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு வர ஆரம்பிப்பீங்க. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். பணவரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். பகை பாராட்டிட்டு இருந்தவங்கள இந்த காலகட்டத்தில் வந்து நட்பு பாராட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எதையுமே சாதிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. பேசிய பல காரியங்கள் சாதிக்க போகிறீங்க. நிறைய அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வேகம் இருக்கும். நல்ல லாபமும் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சின்ன தடை வரும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அணுகுனீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். பங்குதாரர்கிட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஒரு சில இடைஞ்சல்கள் வந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த உறவுகள் இந்த காலகட்டத்தில் அவங்கக்கிட்ட வெளிப்படையாக வந்து பேசுவாங்க. இதனால் பிரச்சனை, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களுக்காக அவங்களும் அவங்கக்கிட்ட சாரி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அவங்களையும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் அப்படிங்கிறது இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய துளாராசி என்பர்கள் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தர் சீவகம் அதிகம் சென்று கணக்கம்பட்டி சித்தரை வழிபட்டுட்டு வாங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க.